வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த தமிழகத்தை முழுக்கிய ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். திமுகவுக்கு ராசி இல்லாத விக்கிரவாண்டி வென்ற 2 எம்எல்ஏக்களும் பாதியிலே மரணமடைந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவுக்கு சேர்ந்த கட்சி தொண்டர்களுக்கு. வாங்க அது சோக பின்னணி என்னன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி நேற்று காலமாகியிருக்காங்க. இங்கு திமுக சார்பில் போட்டியிட்டு வெல்லும் எம்எல்ஏக்கள் 5 ஆண்டு பதவியை நிறைவு செய்யாமல் பாதியிலேயே காலமாகி வரும் சோகம் சம்பவம் நடந்து வருவதால் விக்கிரவாண்டி திமுகவுக்கு ராசி இல்லாத தொகுதியா என்ற பெயரும் கேள்விகளும் எழுந்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் தான் புகழேந்தி. இவருக்கு வயது 71. அமைச்சர் பொன்முடிக்கு மிகவும் நெருக்கம். அவரது வலதுகரமாக செயல்பட்டு வந்த புகழேந்திக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா புகழேந்தி 93,730 ஓட்டுகள் பெற்று அதிமுக வேட்பாளரான சிட்டிங் எம்எல்ஏ முத்தமிழ் செல்வனை பெற்ற வாக்குகள் 84,157 வித்தியாசத்தில் வீழ்த்தினார். இந்த நிலையில்தான் புகழேந்தி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்தார். சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாங்க. நேற்று முன்தினம் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடந்த முதல்வர் ஸ்டாலின் திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது அவர் மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு டாக்டர்கள் தீவிரமாக சிகிச்சை வழங்கி வந்தாங்க. இருப்பினும் அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்காங்க. புகழேந்தி மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்காங்க. மேலும் நேரில் சென்று அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில்தான் விரைவில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் விக்கிரவாண்டி தொகுதிக்கான 2வது இடைத்தேர்தலாகும். இது ஒருபுறம் இருக்க விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி திமுகவுக்கு ராசி இல்லாத தொகுதியா என்ற பெரிய கேள்விகள் எழுந்துள்ளது. ஏனென்றால் இந்த தொகுதியில் வெற்றி பெறும் திமுக எம்எல்ஏக்கள் 5 ஆண்டு பதவிக்காலம் முடியும் முன்பே காலமாகி வர்றாங்க. அதாவது இந்த தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் உட்பட மொத்தம் 4 சட்டசபை தேர்தல்கள் நடந்திருக்கிறது. இதுல 2 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக சார்பில் வென்ற 2 எம்எல்ஏக்கள் பாதியிலே இழந்து போயிருக்காங்க. அதன்படி இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா கடந்த 2011இல் புதியதாக உருவாக்கப்பட்டது. அதே ஆண்டு நடந்த தேர்தலில் திமுகவின் ராதாமணியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ராமமூர்த்தி வீழ்த்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவாக இருந்த ராமமூர்த்தி 5 ஆண்டு பதவி நிறைவு செய்தார். அதன் பிறகு 2016இல் நடந்த தேர்தலில் திமுகவின் ராதாமணி வெற்றி பெற்றார். ஆனால் அவர் பாதியிலே காலமாகி போனார். உடல்நலக்குறைவால் 2010ஆம் ஆண்டு ராதாமணி அவர்கள் காலமானது. இதையடுத்து 2019இல் நடந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளராக முத்தமிழ் செல்வனும் திமுக தற்போது காலமான புகழேந்தியும் போட்டிட்டாங்க. இதில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் வெற்றி பெற்றார். புகழேந்தி தோற்று போனார். இருப்பினும் 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மீண்டும் திமுக வேட்பாளரான புகழேந்தி சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஆனால் கூட புகழேந்தி தனது 5 ஆண்டு காலமாக எம்எல்ஏ பதவி அனுபவிக்காமல் நேற்று காலமாகியிருக்கிறார். இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இதுவரை நடந்த 4 தேர்தல்களில் திமுக சார்பில் ராதாமணி ஆகியோர் வென்றிருக்காங்க. இருப்பினும் அவங்க 2 பேருமே 5 ஆண்டுகள் எம்எல்ஏ பதவியில் நீடிக்கலாம் பாதியிலே உடல்நலக்குறைவால் காலமாகியுள்ளாங்க. இந்த சோகத்தில் தான் திமுகவுக்கு விக்கிரவாண்டி சபை தொகுதி ராசி இல்லாதா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.